வணக்கம் நேர்களே, ஆதவனின் நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்று 25ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2017ஆம் ஆண்டு சனிக்கிழமை. இன்று இலங்கையிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய தேசிய மற்றும் பிராந்திய நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளோடு நாம் இணைந்து கொள்ள இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக வெளியாகி இருக்கின்றது, பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் இலங்கையின் இருட்டறை, பாலியல் கொடூரமும் அம்பலம் என்று அந்த பிரதான செய்தி அமைந்திருக்கின்றது. அந்த செய்தியிலே நம்முடைய பார்வையை செலுத்தினால், இலங்கையில் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தமிழர்கள் எவ்வாறு துன்புறுத்தப்பட்டனர் என்பது தொடர்பான ஆவணப்படம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் மேம்பாட்டிற்கும் பாதுகாப்பிற்குமான நிலையத்தினால் இந்த ஆவணப்படம் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் சித்திரவதைகளை வெளிப்படுத்தும் வகையில் ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதில் பாதிக்கப்பட்ட பலர் சாட்சியங்களை வழங்கியுள்ளனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து கொண்டு செல்கின்றது. அதாவது இலங்கையிலே கடந்த காலங்களிலே பயங்கரவாத தடை சட்டத்தினால் பல்வேறு அசம்பாவிதங்கள், மக்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவித்திருந்தார்கள். பயங்கரவாத தடை சட்டம் என்று சொல்கின்ற போது இங்கே இலங்கையிலே தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து ஒரு விடுதலை போராட்டம் அல்லது தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டமானது ஆயுத வடிவிலே மாற்றம் பெற்று வந்த 70களின் இறுதி காலப்பகுதியிலே தான் இந்த பயங்கரவாத தடை சட்டம் அப்போது இருந்த ஜேஆர் அரசாங்கத்தினால் 1978ஆம் ஆண்டு ஒரு தற்காலிக சட்டமாக உருவாக்கப்பட்டிருந்தது. பின்னர் அது காலப்போக்கிலே அது ஒரு நிரந்தர சட்டமாக்கப்பட்டு இலங்கையிலே பயங்கரவாத தடை சட்டம் என்று சொல்லப்படுகின்ற சட்டம் உலக சட்ட நியமங்கள் அல்ல மனித உரிமை சம்பந்தப்பட்ட விடயங்களை எல்லாம் மீறும் வகையிலே உள்ளதாக பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்ற போதிலும் அந்த பயங்கரவாத தடை சட்டம் இலங்கையிலே பயங்கரவாதத்தை தடை செய்வதற்காக ஒரு பிரதான ஆயுதமாகத்தான் கடந்த காலங்களிலே பயன்படுத்தப்பட்டு வந்தது. அந்த சட்டத்தின் மூலமாக பல்வேறு அசௌகரியங்களை மக்கள் சந்தித்து வந்தார்கள். இங்கே குறிப்பாக தமிழ் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்தார்கள். பயங்கரவாதத்தை ஒழிக்கின்றோம், தமிழக விடுதலை புலிகளை அழிக்கின்றோம் என்ற பெயரிலே இந்த நாட்டிலே அப்பாவி மக்கள் பலர் துன்புறுத்தப்பட்டிருந்தார்கள் என்றதை சாட்சியாக இந்த ஆவணப்படம் வெளியிடப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இந்த செய்தியை நேற்று முன்தினம் ஆதவனுடைய இணையதளத்திலே பிரதான செய்தியாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த இலங்கையின் இருட்டறை என்ற அந்த ஆவணப்படமானது எதிர்வரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே காண்பிப்பதற்காக அல்ல வெளியிடப்படுவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் உருவாக்கப்பட்டதன் பின்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே இந்த புதிய நல்லாட்சி அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டிருந்தது. அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த தீர்மானங்களில் ஒன்றாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும், அது ஒரு மனித மாண்புக்கு எதிரான சட்டம் என்ற வகையிலே அது நீக்கப்பட வேண்டும் என்ற ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை பேரவையினுடைய கருத்தை ஏற்று இலங்கையை அதுக்கு சம்மதம் தெரிவித்திருந்த போதிலும் அது இதுவரையிலே நீக்கப்படவில்லை. அது அந்த சட்டத்தை நீக்குவதற்கு ஏதுவாக புதிதொரு சட்டம், பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கிவிட்டு பயங்கரவாத தடை சட்டத்தை உருவாக்கப் போவதாக நல்லாட்சி அரசாங்கத்தினால் கடந்த காலங்களில் சொல்லப்பட்டு வந்தாலும் அது தொடர்பான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவுமே இதுவரை எடுக்கப்படாத நிலையிலே தான் இந்த ஆவணப்படம் எதிர்வரும் மார்ச் மாதம் 23ஆம் தேதி இலங்கை தொடர்பான விவகாரங்கள் இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே பேசப்பட உள்ள நிலையிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே வெளியிடுவதற்காக அந்த அங்கத்துவ நாடுகளுக்கு இலங்கையினுடைய பயங்கரவாத தடை சட்டத்தால் என்ன நடந்தது, இங்கே மக்கள் எவ்வாறு துன்புறுத்தப்பட்டார்கள், எவ்வாறு தங்களுடைய வாழ்வை இழந்தார்கள், வாழ்க்கை எவ்வாறு அலைக்கழிக்கப்பட்டிருக்கின்றது போன்ற பல்வேறு உண்மை சாட்சியங்கள் இந்த ஆவணப்படத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. அதைத்தான் இன்றைய தினக்குரல் தன்னுடைய பிரதான செய்தியாக தாங்கி வந்திருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய இன்னொரு பிரதான செய்தியாக பார்த்தால், ஜெனீவா தொடர்பில் அமெரிக்காவின் உதவியை நாடும் தமிழ் கூட்டமைப்பு, நேற்றைய சந்திப்பில் வேண்டுகோள் என்று அந்த தலைப்புச் செய்தி அமைந்திருக்கிறது. ஐநா மனித உரிமை பேரவையின் 2015இல் இலங்கைக்கு எதிராக அமெரிக்காவினால் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இலங்கையின் சம்மதத்தோடு நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அது தொடர்பிலே நேற்றைய தினம் இலங்கை வந்திருக்கின்ற அமெரிக்க காங்கிரஸ் குழுவை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சம்பந்தன் அவர்கள் சந்தித்த போது இந்த ஜெனீவா தொடர்பிலே அமெரிக்கா நிலைப்பாடு தொடர்பிலே அங்கே கலந்துரையாடியதாகவும் அதே போன்று
அரசியலமைப்பு புதிதாக அமைக்கப்பட்டு வருகின்ற அரசியலமைப்பு தற்போது பல்வேறு சிக்கல்களையும் காலதாமதங்களையும் இழுபறிகளையும் சந்தித்து வருகின்ற நிலையிலே இந்த வருட இறுதிக்குள் புதிய அரசியலமைப்பு ஒரு தீர்வை எட்ட வேண்டும், அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்கா இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்திருந்ததாகவும் இந்த செய்தியிலே தொடர்ந்து செல்கின்றது. அதே தொடர்பான இன்னொரு செய்தி தினக்குரல் பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்றது. தமிழருக்கான அதிகார பகிர்வில் இந்தியா சீனா ஆகியவற்றின் நிலைப்பாடு என்ன என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அந்த செய்தியிலே எமது பார்வையை செலுத்தினால், இலங்கையில் அதிகார பகிர்வில் இந்தியா சீனாவின் ஆர்வம் குறித்து இலங்கை வந்துள்ள அமெரிக்க பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்கள் குழு தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் கேட்டறிந்துள்ளது. அமெரிக்க பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்கள் குழுவுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பிலேயே அந்த இந்தியா சீனா ஆகிய நாடுகள் தமிழர் பிரச்சனையில் எவ்வாறான நிலைப்பாட்டை கொண்டுள்ளன என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் அமெரிக்க பிரதிநிதிகள் கேட்டதாக அந்த செய்தி அமைந்துள்ளது. நேற்றைய தினம் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சந்தித்தார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இந்தியாவினுடைய வெளியுறவு செயலர் சுப்பிரமணியம் ஜெயசங்கர் அவர்கள் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை சந்தித்து இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை வெளியிட்டு சென்றிருந்தார். அதே போன்று சீன பிரதிநிதிகளையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அண்மையிலே சந்தித்திருந்தது. அந்த வகையில் தான் அமெரிக்கா தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் கேட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இலங்கை பிரச்சனை என்று வருகின்ற போது, அது தமிழ் மக்களுடைய தேசிய பிரச்சனை என்று வருகின்ற போது சர்வதேச நாடுகள் தங்களுடைய பூகோள நலன்களை மையப்படுத்தித்தான் காய்களை நகர்த்துகின்றன என்பது பொதுவான கருத்தாக அல்லது அதுதான் உண்மையாக கூட இருக்கின்றது. இந்தியா சீனா அமெரிக்கா போன்ற இந்த பிராந்தியத்தின் வல்லரசு யார் என்று அந்த போட்டி ஒன்று நடைபெற்றிருக்கின்ற இந்த பிராந்தியம் யாருடைய கைகளிலே இருக்கின்றது என்ற அந்த பூகோள ராஜதந்திர போட்டி ஒன்று இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த போட்டியிலே யாருடைய கை மேலோங்குவது என்பதுதான் அவர்களுடைய உள்ள போட்டி. அந்த இந்து சமுத்திர பிராந்தியத்திலே ஆதிக்கம் செலுத்த வேண்டுமானால் இலங்கையிலே ஆழமான தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்ற யதார்த்தத்தின் அடிப்படையிலே தான் இந்தியாவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், அதே போன்று அமெரிக்காவாக இருக்கட்டும் எங்களுடைய பிரச்சனைகளை கையாண்டு கொண்டிருக்கின்றன. அதை நியாயப்படுத்தும் அல்லது அந்த கருத்தை உண்மையான நிறுவுகின்ற வகையிலே தான் இந்த அமெரிக்காவினுடைய கருத்து அமைந்திருப்பதாக பார்க்கலாம். அதுதான் இன்று தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளில் ஒன்றாக அமைந்திருக்கின்றது. அதைவிட தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்கத்திலே நேற்றைய தினம் நடைபெற்ற கிளிநொச்சியிலே நடைபெற்ற காணாமல் போன உறவுகளால் கிளிநொச்சியிலே மேற்கொள்ளப்பட்ட கவன ஈர்ப்பு போராட்டம், அதே போன்று வவுனியாவிலே ஆரம்பிக்கப்பட்டுள்ள உண்ணாவிரத போராட்டம் போன்ற பல தமிழ் மக்கள் சார் போராட்டங்கள் அல்லது தமிழ் மக்களுடைய இயக்கங்களை வெளிப்படுத்துகின்ற மன உணர்வுகள் சம்பந்தப்பட்ட செய்திகள் தினக்குரலின் முன்பக்கத்திலே வெளியாகி இருக்கின்றன. அடுத்ததாக வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்க செய்தியை எடுத்துக்கொண்டால், வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. 4 விவாதங்கள் 3 அறிக்கைகள், பிரிட்டனின் இலங்கை குறித்த பிரேரணை, திங்கட்கிழமை ஆரம்பமாகிறது ஜெனீவா சமர். மார்ச் 2, 15, 22ஆம் திகதிகளில் இலங்கை குறித்த விவாதங்கள், 23ஆம் திகதி இலங்கை குறித்த பிரேரணை மீது வாக்கெடுப்பு என்று அந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே ஆரம்பமாக உள்ள கூட்டத்தொடர் 34வது கூட்டத்தொடர் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளது. அதுதான் இன்றைய வீரகேசரியினுடைய பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது. அதைவிட நேற்றைய தினம் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலே இடம்பெற்ற சந்திப்பு இங்கே கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்றது. அதே போன்று 5வது நாளாக தொடர்கிறது போராட்டம் என்று கிளிநொச்சி கந்தசுவாமி கோயிலுக்கு முன்பாக காணாமல் போனவருடைய உறவினர்கள் அல்ல காணாமல் ஆக்கப்பட்டவருடைய உறவுகள் தொடர்ந்து வருகின்ற கவன ஈர்ப்பு போராட்டம் தொடர்பான புகைப்பட செய்தி வெளியாகி இருக்கின்றது. அடுத்ததாக பிறவிப்பாஞ்சான் மக்களின் தொடர் போராட்டம் நிறைவு என்று ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அங்கே பிறவிப்பாஞ்சானிலும் 8 ஏக்கர் நிலம் மக்களுடைய சொந்த காணிகளை இராணுவம் ஆக்கிரமித்து அதிலே முகாம் அமைத்திருந்தது. அதற்காக பல்வேறு போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்ட நிலையிலே நேற்று அந்த பிரதேசத்திலிருந்து இராணுவம் வெளியேறுவதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. அதை ஆதவனுடைய நேற்றைய இணையதள செய்திகளிலும் அதே போன்று ஆதவனின் பிரதான செய்திகளிலும் முக்கிய செய்திகளாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது தொடர்பான ஒரு புகைப்படம் இங்கே வெளியாகி இருக்கின்றது. இவைதான் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய முன்பக்கத்திலே வெளியாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அடுத்ததாக இன்றைய சுடரொளி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக பார்த்தால், சுடரொளி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது மண்மீட்பு போராட்டங்களுக்கு கிடைத்தது முதல் வெற்றி, விடுக்கப்பட்டது பரவிப்பாஞ்சான், வெளியேறுகின்றனர் இராணுவத்தினர்,
மக்களின் கைகளில் சொந்த வீடுகள் என்று அந்த செய்திக்கு நான் நினைக்கின்றேன். சுடரொளி பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் அரைப்பக்க செய்தியாக அது தொடர்பான புகைப்படமும் செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்த செய்திதான். நேற்றைய தினம் பரவிப்பாஞ்சானிலே இருந்து இராணுவத்தினர் மக்களுடைய காணிகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். மக்கள் அந்த காணியின் சொந்தக்காரர்கள் தங்களுடைய காணிகளை போய் பார்த்து வருவதாகவும் அங்கே தாங்கள் மீள குடியேறுவதற்கான சூழல் தொடர்பில் ஆராய்ந்து வருவதாகவும் துப்புரவு பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோன்று சுடரொளி பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்ற இணைய செய்திகளை பார்த்தால் ஏறக்குறைய நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகளான காணாமல் போனோர் தொடர்பான கிளிநொச்சி போராட்டம், வவுனியா உண்ணாவிரத போராட்டம், அதே போன்று காத்தான்குடி போராட்டம் ஆகியவற்றிற்கு முக்கிய இடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்னொரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் இங்கு காட்டாட்சியா, குற்றவாளிகளை கைது செய். காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பிரதி பணிப்பாளர் மீதான துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை கண்டித்து நேற்று ஆர்ப்பாட்டம் என்று இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. காணி சீர்திருத்த குழுவின் பிரதி பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜ் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை கண்டித்து குற்றவாளிகள் உடன் கைது செய்ய கோரி மட்டக்களப்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. நேற்று முன்தினம் இரவே மட்டக்களப்பு கழுதாவளையிலே காணி ஆணையாளர் தன்னுடைய வீட்டில் இருந்தபோது அங்கு சென்ற துப்பாக்கிதாரிகள் அவரை துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்தியிருந்தார்கள். அவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக நேற்றைய ஆதவன் செய்திகளிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீண்ட இடைவேளைக்கு பின்னர் ஒரு துப்பாக்கி கலாச்சாரம் ஒன்று மட்டக்களப்பிலே தலை தூக்கி இருக்கின்றது. இது உண்மையிலே கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். அது யார் செய்திருந்தாலும் அது கண்டிக்கப்பட வேண்டிய இவ்வாறான விடயங்களை நாங்கள் அனுமதிப்போமாக இருந்தால் அது மீண்டும் ஒரு காட்டாட்சி அல்லது இரத்தக்க ஆற்றை இந்த நாட்டிலே ஓடுவதற்கான ஆரம்பமாக அமைந்துவிடும். அவை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டக்காரர்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. அதுதான் நிம்மதியான வாழ்வையும் அமைதியையும் வேண்டுகின்ற அனைவருடைய கோரிக்கையாகவும் இருக்கும். இது இன்றைய சுடரொளி பத்திரிகையினுடைய முக்கிய செய்தியாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக இன்று கொழும்பிலிருந்து வெளியாகக்கூடிய சகோதர மொழி தேசிய பத்திரிகைகளில் ஒன்றான லங்காதீப பத்திரிகையினுடைய முக்கிய தலைப்புச் செய்தியின் பக்கமுடைய பார்வையை செலுத்தினால் அதிகம் நான் இப்போது பார்த்த மட்டக்களப்பு துப்பாக்கிச்சூடு அல்லது மட்டக்களப்பு காணி ஆணையாளர் மீதான துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான செய்தியாகத்தான் பிரதான செய்தியை அமைந்திருக்கின்றது. அது புதிய தகவல் ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றது போல் தெரிகின்றதாம். මටකලපුවේ ඉඩම් අතියක්ෂයට වෙඩි තැබීමට විශ්‍රාමික පොලිස් ලොකෙක් ஹவுல் என்று அந்த பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்றது. அதாவது மட்டக்களப்பு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு தொடர்பு என்ற வகையிலே அந்த லங்காதீபவனுடைய தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்றது. ஆகவே இது தொடர்பிலே உரிய தரப்பினர் தங்களுடைய கவனத்தை செலுத்தி அது தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்ததாக கொழும்பிலிருந்து வெளியாகக்கூடிய தேசிய பத்திரிகைகள் ஒன்றான டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியை பார்த்தால் டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக இன்று வெளியாகி இருக்கின்றது. நியூ லோ டு ஸ்டாண்டர்டைஸ் டிகிரீஸ் ஃப்ரம் ஸ்டேட் நான் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் பில் டு பி பிரசன்டட் இன் பார்லிமெண்ட் சூன் சைட்டம் டு பி இன்க்ளூடட் என்று அந்த பிரதான தலைப்புச் செய்தி அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல், அதாவது உயர்கல்வி அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல சொன்ன செய்தியாக அந்த உண்மையிலேயே இங்கே மாலக சைட்டம் தனியார் பல்கலைக்கழகம் தொடர்பிலே பல்வேறு சர்ச்சைகள் நிலை வருகின்றன. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடளாவிய ரீதியில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்ற நிலையிலே அந்த சைட்டத்தை உள்வாங்க வேண்டும் என்பதிலே அரசாங்கம் உறுதியாக இருப்பது போன்றுதான் தெரிகின்றது. இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது புதிய சட்டமூலம், புதிய சட்டத்தை உருவாக்கி, அதாவது இங்கே சைட்டத்துக்கு சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு தனியார் பல்கலைக்கழகத்தினுடைய தராதரம் போதாமல் இருக்கின்றது. அது அவர்களுடைய அந்த தகுதி போதாது, அவர்களை உள்ளூர் பல்கலைக்கழகங்களுடன் அல்லது அரசாங்க பல்கலைக்கழகங்களுடன் ஒப்பிடும் அளவுக்கு அவர்களுடைய தகுதி தராதரம் போதாது என்று சொல்லி அதை நிவர்த்தி செய்யும் வகையிலே அவர்களுடைய தரத்தை உயர்த்தும் வகையிலே புதிய சட்டமூலம் ஒன்றை கொண்டு வந்து அதை சட்டமாக்கி அதனூடாக இங்கே தனி அரசாங்க பல்கலைக்கழகங்களுக்கு சரிசமனான அந்தஸ்துடைய வகையிலே தனியார் பல்கலைக்கழகங்களை உருவாக்குவது தொடர்பிலே இலங்கை அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவைதான் இன்று கொழும்பிலிருந்து வெளியாகி இருக்கின்ற தேசிய பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கின்ற முன்பக்கத்தின் முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அடுத்ததாக கொழும்பிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய தமிழ் பத்திரிகைகளின் ஆசிரியர் தலையங்கங்கள் தொடர்பிலே நம்முடைய பார்வையை செலுத்தினால்
முதலாக வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தன்னுடைய பார்வையை செலுத்தி இருக்கின்றார். தொடரும் அசமந்த போக்கு. அந்த ஆசிரியர் தலையங்கத்தில் நம்முடைய பார்வையை செலுத்தினால், காணி விடுவிப்பு தொடர்பான பாதிக்கப்பட்ட மக்களின் அகிம்சை ரீதியான போராட்டங்கள் வலுவடைந்து வருகின்ற போதிலும் அரசாங்கம் அது குறித்து கவனம் செலுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு மிகவும் பரவலாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்ற போதிலும் அரசாங்கம் அதனை கவனத்திற்கொள்ளாது அலட்சிய போக்கை பின்பற்றுவதாக பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் சுட்டிக்காட்டப்பட்டு வருகின்றது என்று அந்த வீரகேசரி பத்திரிகை ஆசிரியருடைய கருத்து தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. அதாவது அந்த கேப்பாப்பிளவு, கிளிநொச்சி, வவுனியா போன்று நாட்டின் வடக்கு கிழக்கின் பல்வேறு பிரதேசங்களிலுமே அந்த காணாமல் போனோரை தேடி கண்டறிவது தொடர்பான போராட்டங்களும் அதே போன்று காணி போராட்டங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே அதில் தொடர்பிலே அரசாங்கம் ஆக்கபூர்வமான கருத்துக்களை முன்வைக்கவில்லை. கண்டும் காணாது போன்றுதான் இருந்து வருகின்றது. அந்த விமர்சனம் பல தரப்புகளிலும் ஏற்பட்டுள்ள நிலையிலே அது தொடர்பிலே தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தை வீரேசரி பத்திரிகை இன்றைய தினம் வெளிப்படுத்தி இருக்கின்றது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பிலே நம்முடைய பார்வையை செலுத்தினால், தினக்குரலுடைய ஆசிரியர் தலையங்கம் மாற்றத்திற்கான மாற்றம், தமிழ் மக்களுக்கு ஏமாற்றம் என்று அங்கு தினக்குரலுடைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கின்றது. அதிலே நம்முடைய பார்வையை செலுத்தினால், பன்முகத்தன்மை வாய்ந்த நாடொன்றில் வாழும் எந்த ஒரு சமூகத்தினதும் சமூக, அரசியல், கலாச்சார வாழ்க்கை படிநிலைகளில் நீதியானதும் தூய்மையானதும் காத்திரமானதும் சாதகமானதும் ஆரோக்கியமானதுமான அரசியல் ஆழமாக ஊடுருவியிருக்குமானால் சகல சமூகங்களும் முன்னேற்றத்துடனும் மேம்பாட்டுடனும் மகிழ்ச்சியுடனும் சுபீட்சத்துடனும் வாழக்கூடிய அரசாங்கங்களை ஜனநாயக மற்றும் அரசியலமைப்பு விதிமுறைகளுக்கு அமைய ஏற்படுத்தி செயற்பாட்டு திறனுடன் நிர்வகிக்கக்கூடிய சிறப்பான அரசியல்வாதிகள் நிச்சயமாக அந்த நாட்டில் காணப்படுவார்கள். எமது நாட்டை பொறுத்தவரை இந்த இலக்கை எட்டுவதற்கு இன்னும் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டி இருக்கின்றது என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கின்றது. எங்களுடைய அரசியல்வாதிகள், அதாவது இலங்கையிலே இருக்கின்ற அரசியல்வாதிகள் சுயநலன்களை முன்னிலைப்படுத்துபவர்களாகவும் நாடு, மக்கள், சமூகம் என்ற பொதுவான சிந்தனையற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். அந்த அரசியல்வாதிகளுடைய செயற்பாடுகள் மிகவும் மோசமாக இருக்கின்றது என்ற ஆசிரியர் தன்னுடைய அதிருப்தியை, அரசியல் தலைமைகளுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையிலே இன்றைய ஆசிரியர் தலையங்கத்தை தீட்டியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கத்தை பார்த்தால், சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் சுதந்திர கட்சி குழப்பாது என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று அமைந்திருக்கின்றது. அந்த ஆசிரியர் தலையங்கத்திலே நம்முடைய பார்வையை செலுத்தினால், புதிய அரசமைப்பு உருவாக்கத்தில் இதுவரை இருந்து வந்த இருள்மேகம் விலகி இருப்பதாக வெளிவந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில், இந்த முயற்சியில் முக்கால் கிணறு தாண்டிய நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதிலிருந்து மெல்ல நழுவும் போக்கை வெளிக்காட்ட தொடங்கியது. இப்போது மீண்டும் வழிக்கு வந்திருக்கும் அந்த கட்சி விட்ட இடத்திலிருந்து புதிய அரசமைப்புக்கான முயற்சிகளை தொடர்வதற்கு முணங்கி இருக்கின்றது. ஆனால் இப்படி திடீரென தனது பாதையை மாற்றிக்கொள்ளும் அந்த கட்சி மீண்டும் இறுதிக்கட்டத்தில் பிரச்சினை எழுப்பாது என்று எப்படி நம்புவது என்று ஆசிரியர் தன்னுடைய கேள்வியை தொடுத்திருக்கின்றார். அண்மையிலே அரசியலமைப்பு முயற்சிகள் ஈடுபட்டிருந்த சுதந்திர கட்சி அதனுடைய அரசியலமைப்பு உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட வழிநடத்தல் குழுவிலிருந்து வெளியேறுவதாக சொல்லியிருந்தது. தற்போது மீண்டும் இணைந்து விட்ட இடத்திலிருந்து தொடரை சம்மதம் தெரிவிப்பதாக சொல்லியிருக்கின்றது. உண்மையிலே சர்வதேச நாடுகளுடைய, குறிப்பாக இந்தியா, சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய பிரதிநிதிகள் இலங்கைக்கு வந்து சென்றதை தொடர்ந்தும் ஜெனீவாவிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ள சூழலில் தான் இங்கே இலங்கை அரசாங்கம் அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மீண்டும் அந்த அரசியலமைப்பு தொடர்பான பேச்சுக்களிலே விட்ட இடத்திலும் தொடர்வதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றது என்ற விமர்சனம் இருக்கின்ற நிலையிலே தான் சுடரொளி பத்திரிகை ஆசிரியருடைய கருத்து கேள்வியாக மாறி இருக்கின்றது. என்னவென்றால், இப்போது விட்டு வந்தவர்கள் மீண்டும் அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட இறுதிக்கட்டத்தில் மீண்டும் வெளியேற மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று அந்த சந்தேகம் நியாயமான சந்தேகமாகத்தான் இருக்கின்றது. என்றால், கடந்த கால, அதாவது இலங்கை சுதந்திரம் அடைந்ததற்கு பிற்பட்ட வரலாற்றை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், தமிழர் பிரச்சனை என்று வருகின்ற பொழுது ஆட்சியில் இருக்கின்ற ஒரு கட்சி தமிழ் மக்களுக்கு தொடர்பான ஒரு தீர்வு முயற்சியை மேற்கொள்ள முனைவதும், அதற்கு எதிர்த்தரப்பிலே இருக்கின்ற கட்சி அதனை
எதிர்ப்பதும் அதற்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் தான் வரலாறாக இருந்து வந்திருக்கின்ற சூழலிலே தற்போது முதல் முறையாக ஒரு பிரதான கட்சிகள் இரண்டும் இணைந்த ஒரு தேசிய அரசாங்கம் உருவாக்கப்பட்ட சூழலிலே ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்கி அதனூடாக பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்று எதிர்பார்ப்பொன்றுள்ள நிலையிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அந்த முயற்சியிலிருந்து நழுவுவது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துவதில் நியாயம் இருக்கின்றது. அதை நாங்கள் எவ்வாறு கையாள போகின்றோம், இந்த சூழலை எவ்வாறு நாங்கள் வெல்லப் போகின்றோம் என்பது தமிழ் தலைமைகளுடைய கைகளிலே தான் தங்கி இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். இதுதான் இன்றைய சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியருடைய தலைப்பாக கவனமாக அல்லது கவலையாக இருக்கின்றது என்று கூட சொல்லலாம். அடுத்ததாக இன்று தேசிய நாளிதழ்களில் வெளியாகி இருக்கின்ற மலையக உலகம் இந்திய செய்திகள் தொடர்பில் நம்முடைய பார்வையை செலுத்தினால், அடுத்ததாக இன்று வெளியாகி இருக்கின்ற தேசிய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மலையக செய்தி தொடர்பில் நம்முடைய பார்வையை செலுத்தினால், சுடரொளி பத்திரிகையின் முன்பக்க செய்தியாகவே மலையக செய்தி என்று வெளியாகி இருக்கின்றது. அந்த செய்தியின் அடிப்படையில் கூட்டு ஒப்பந்த மீள் பரிசீலனை நேர்மையாக செயற்படுமாறு ஈத்தோகாவிடம் கோரிக்கை என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அந்த செய்தியில் நம்முடைய பார்வையை செலுத்தினால், கூட்டு ஒப்பந்த மீள் பரிசீலனை விடயத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இதய சுத்தியுடன் செயற்பட வேண்டும் என மக்கள் தொழிலாளர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் பல ஆலோசனைகளையும் முன்வைத்துள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மலையக தோட்ட தொழிலாளர்களை பொறுத்தவரையிலே 2 வருடங்களுக்கு ஒரு முறை தொழிலாளர் கட்சிகளுக்கும் முதலாளிமார் சமூகத்துக்கும் இடையிலான கூட்டு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டு அதனூடாகத்தான் அந்த சம்பளம் அவர்களுடைய நாட்சம்பளம் நிர்ணயிக்கப்படுகின்றது. அது ஒரு அடிமை சாசனம் என்றே மலையக மக்களால் விமர்சிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையிலே தான் கூட்டு ஒப்பந்தத்திலே கைச்சாத்திடுகின்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸிற்கு ஒரு ஆலோசனையை தொழிலாளர் சங்கம் என்ற ஒரு தொழிற்சங்கம் இங்கே முன்வைத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கின்றது. அந்த மக்களுடைய வாழ்வு மிகவும் பின்தங்கிய நிலையிலே, மலையக மக்களுடைய வாழ்வு மிகவும் பின்தங்கிய நிலையிலே இருப்பதற்கு இந்த அடிமை சாசனம் என்று மலையக மக்களால் விமர்சிக்கப்படுகின்ற இந்த கூட்டு ஒப்பந்தம் ஒரு பிரதான காரணமாக இருக்கின்றது. அது தொடர்பிலே மலையக மக்கள் துணிந்து அதனை நீக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதுதான் இன்றைய மலையகம் தொடர்பான முக்கிய செய்தியாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக உலகம் தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்தோம் என்றால், உலக செய்திகள் பக்கத்திலே சுடரொளி பத்திரிகையின் முக்கிய செய்தியாக வெளியாக இருக்கின்றது. அமெரிக்காவை விட்டு வெளியேறுங்கள், மது விடுதியில் இந்திய பிரஜையை சுட்டுக் கொன்ற இனவரியன் கைது என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அந்த செய்தியிலே எமது பார்வையை செலுத்தினால், அமெரிக்காவில் நிறவரியும் இனவரியும் மேலோங்கி வருவதற்கு சமீபத்திய ஆதாரமாக அமெரிக்காவை விட்டு வெளியேறுங்கள் என்று கூவியபடி மதுபான விடுதியில் இந்திய பொறியியலாளர் ஒருவனை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் ஹென்சாஸ் மாநிலத்தில் ஒலாதே பகுதியில் தனியார் நிறுவனத்தில் பொறியியலாளராக பணியாற்றும் ஸ்ரீனிவாஸ் குச்சிப்போட்லா என்பவர் நேற்று அதே பகுதியில் உள்ள ஆஸ்டின் மதுபான விடுதியில் அமர்ந்தபடி கான்சாஸ் பல்கலைக்கழக அணி விளையாடிய கூடைப்பந்தாட்ட போட்டியை தொலைக்காட்சியில் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. உண்மையிலேயே அமெரிக்காவை பொறுத்தவரையிலே தொடர்ச்சியாக அங்கே இனவரி என்பது ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்து வந்தாலும் அண்மை காலமாக அது ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்ட விஷயமாக இருந்தது. இனவரி என்று வருகின்ற போது ஆரம்ப காலங்களிலே அமெரிக்காவிலே கருப்பின மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் இருந்து வந்து அது ஒரு சில போராட்டங்களின் பின்னர் பல போராட்டங்களின் பின்னர் அது ஒரு சுமூக நிலையை அல்லது அமுங்கி இருந்தாலும் அண்மை காலமாக குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய எழுச்சி, அவருடைய ஜனாதிபதி தேர்தல் வெற்றி என்பவற்றுக்கு பின்னர் அங்கே அது ஒரு இனவரி அல்லது மதவரி என்பது முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்து வருகின்றது. அதன் வெளிப்பாடாகத்தான் இந்திய இளைஞர் ஒருவர் சுட்டுக்கு காயப்படுத்தப்பட்டுள்ளதாக இங்கே செய்தி வெளியாக இருக்கின்றது. அதேபோன்று இன்று வெளியாகியுள்ள தேசிய பத்திரிகைகளின் இந்திய செய்திகள் பக்கத்திலே நம்முடைய பார்வையை செலுத்தினால், பெரும்பாலான பத்திரிகைகளுள் இந்திய செய்தியாக வெளியாகி இருக்கின்றது ஜெயலலிதாவினுடைய பிறந்த தினம் தொடர்பான செய்திதான். நேற்றைய தினம் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த தின நிகழ்வு இடம்பெற்று இருந்தது. அந்த வகையிலே வீரேஸ்வரி பத்திரிகையினுடைய இந்திய பக்கத்திலே பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது. மரணத்தின் மர்மம் விலகும் வரை தர்ம யுத்தம் தொடரும், அவரின் பிறந்த தின நிகழ்வில் OPS என்று அந்த செய்தி தொடர்கின்றது. நேற்றைய தினம் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த தினம் கொண்டாடப்பட்ட நிலையிலே தமிழகத்தில் பல்வேறு கட்சிகளும், அதாவது குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினரும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவர்கள் ஜெயலலிதா தொடர்பான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். அதேபோன்று OPS அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். அதைவிட ஜெயலலிதாவினுடைய அத்தை மகளான தீபா அவர்கள்
ஒரு தனி கட்சி அல்லது மக்கள் பேரவை மக்கள் பேரவை என்ற பெயரிலே ஒரு அமைப்பு ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார். அது தொடர்பான செய்திகள்லாம் முக்கிய இடத்தை பிடித்திருக்கின்றன. இவைதான் இன்று கொழும்பிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய தேசிய பத்திரிகைகள் வெளியான முக்கிய செய்திகளாக அமைந்திருந்தன. அடுத்ததாக நாங்கள் இன்று யாழ்குடா நாட்டிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய பிராந்திய பத்திரிகைகளான வலம்புரி, உதயன், காலைக்கதிர் போன்ற பத்திரிகைகள் எமது பார்வையை செலுத்தினால் இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது, மக்கள் போராட்டத்தின் பயனாக விடுவிக்கப்பட்டது பரவிப்பாஞ்சான், காணிகளை விட்டு இராணுவம் வெளியேறியது என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. பரவிப்பாஞ்சான் காணி மக்களிடம் நேற்றைய தினம் கையளிக்கப்பட்ட தொடர்பான செய்தி. அதேபோன்று இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை பார்த்தால் வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது, ஐநா கூறுவது போல் வடக்கு கிழக்கிலிருந்து இராணுவத்தை அகற்றினால் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் என்று வலம்புரியினுடைய தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்றது. டிலான் பிரேரா, அமைச்சர் டிலான் பிரேரா சொல்லியிருப்பதாக இங்கே வடக்கு கிழக்கிலிருந்து இராணுவத்தை அகற்றுமாறு இங்கே தமிழ் தரப்புகள் கோரிக்கை வைக்கின்றன. அதனை சர்வதேசம், ஐநா போன்ற தரப்புகளும் வலியுறுத்துகின்றன. இந்த தரப்புகள் சொல்வது போன்று இராணுவத்தை வெளியேற்றினால் சிங்கள மக்கள் மத்தியில், அதாவது தென்னிலங்கையிலே வேறு விதமான தோற்றங்கள் ஏற்பட்டு வேறு விதமான கருத்துக்கள் உருவாக்கப்பட்டு சமாதான முயற்சிகள் பாதிக்கப்படும் என்ற துணையிலே டிலான் பிரேராவுடைய கருத்து அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக காலைக்கதிர் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் காலைக்கதிரின் பத்திரிகையினுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது, சம்பந்தனின் பேச்சினால் கூட்டமைப்புக்குள் அதிருப்தி, சுரேஷ் மீது அவர் பாய்ச்சல் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அண்மையிலே நாடாளுமன்றத்திலே உரையாற்றிய சம்பந்தன் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சுமந்திரன் எம்பி அவர்களுடைய செயற்பாட்டை பாராட்டியதுடன் அந்த செயற்பாட்டுக்கு எதிராக சிலர் சூழ்ச்சி செய்வதாகவும் அவருடைய செயற்பாடுகள் பாதிக்கும் வகையிலே சிலருடைய செயற்பாடுகள் அமைந்திருந்ததாகவும் கருத்து வெளியிட்டிருந்தார். அது தொடர்பான செய்திதான் இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையிலே வெளியாகியிருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாக இருக்கின்ற பத்திரிகைகள் வெளியாக உள்ள கேலி சித்திரங்கள் தொடர்பில் நம்முடைய பார்வையை செலுத்தினால், முதலாவதாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களிலே இங்கே மக்களுடைய குடியிருப்புகள் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பது போன்றும் அதை பார்ப்பதற்காக அது தொடர்பிலே கேள்வி கேட்கின்ற மக்களை பார்த்து தமிழ் மக்களின் காணிகள் விரைவில் கையளிக்கப்படும் என்று சம்பந்தன் சொல்வதை போன்றும், ஆனால் அது தொடர்பில் எந்தவித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படாத நிலையிலே சம்பந்தன் அவர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் அவர்களுடைய கருத்துக்கள் இவ்வாறு அமைவதாகவும் சித்தரிக்கும் வகையிலே அந்த கேலி சித்திரம் அமைந்துள்ளது. இவைதான் இன்று இலங்கையிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய தேசிய மற்றும் பிராந்திய நாளேடுகளில் வெளியாகியிருந்த முக்கிய செய்திகளாக அமைந்திருந்தன. இத்துடன் ஆதவனின் நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். தொடர்ந்தும் ஆதவன் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.